وبركاته. بسم الله الرحمن الرحيم. عن عمرو بن شعيب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم أي الخلق أعجب إليكم إلى آخر الحديث رواه البيهقي. عمرو بن شعيب رضي الله عنه அவர்கள் மூலம் அறிவிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், தோழர்களே, ஈமான் கொள்வதில் ஆச்சரியப்படத்தக்க ஈமான் கொண்டவர்கள் யார்? யாருடைய ஈமான் பார்த்தா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் என்று நபிகளார் கேட்டார்கள். தோழர்கள் சொன்னார்கள், மலக்குமாருடைய ஈமான் தான் ஆச்சரியப்படத்தக்க ஈமான் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? மலக்குமார்கள் அல்லாஹ்வை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு முன்னால் அவர்களுக்கு தொழுவது இபாதத் பண்றதுதான் வேலை. அவர்களுடைய ஈமான் ஆச்சரியப்படத்தக்க வகையில் இருப்பது என்ன விஷயம், என்ன ஆச்சரியம் இருக்கிறது என்று சொன்ன பொழுது தோழர்கள் சொன்னார்கள், அப்படின்னா நபிமாருடைய ஈமான் தான் ஆச்சரியப்படத்தக்க ஈமான் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நபிமாருடைய ஈமான் ஆச்சரியப்படுத்த கொண்டு இல்லை. ஏன்னா அவங்க அனுதினமும் அல்லாஹ்விடமிருந்து வஹீயை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மலக்கு வந்து வஹீ ஓதி காட்டுவார். அப்படின்னா அவர் அல்லாஹ் இருக்கிறார் என்று நம்புவதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது என்று கேட்டார். தோழர்களுக்கு அதுவும் சரி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தான் என்று சொன்னார். நாங்கள் சொல்ல சகாபாக்கள் நாங்கள் தான் எங்க ஈமான் தான் ஆச்சரியப்படத்தக்க ஈமான் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்க ஈமான் ஆச்சரியப்படத்தக்க ஒன்றுமே இல்லை. ஏன்னா நான் உங்க உடன் இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறேன், எனக்கு வகை வருது, உங்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன், அதை பார்த்து நீங்க ஈமான் கொள்வது பெரிய ஆச்சரியம் இல்லைன்னு சொன்னாங்க. அப்ப அந்த சகாபாக்கள் பதில் சொல்ல பதில் சொல்லி 3 தப்பா போயிடுச்சு, நீங்களே சொல்லுங்க என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்திலேயே ஆச்சரியப்படத்தக்க ஈமான் கொள்ளப்போவர்கள் யார் என்றால் எனக்கு பின்னால் ஒரு கூட்டம் வருவார்கள். அவர்கள் என்னையும் பார்க்கறதுக்கு மாட்டாங்க, நபிமார்களையும் பார்க்கறதுக்கு மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு வேகம் மட்டும் இருக்கும். அந்த வேகத்தை கொண்டு முழுமையாக என்னையும் அல்லாஹ்வையும் நம்புவார்கள். அவர்களுடைய ஈமான் தான் ஆச்சரியப்படத்தக்க ஈமான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் வேறு யாரும் இல்லை, நாம தான். அல்லாஹ்வுடைய தூதர் கற்பனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலக்குமார்களை விட, நபிமார்களை விட, அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த சகாபிகளை விட ஆச்சரியப்படத்தக்க ஈமான் கொள்ளக்கூடியவர்கள், ஈமானிலே ஆச்சரியம் உண்டாகக்கூடிய அளவுக்கு வாழக்கூடியவர்கள் யாருன்னா நம்மதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம் என்னன்னா, இந்த ஒற்றை குர்ஆனை நம்பி அதனுடைய விஷயங்களை எல்லாம் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அது நம்ம அதன் அடிப்படையில் நம்ம வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறோம். எனவே நமது ஈமான் தான் ஆச்சரியப்படத்தக்க ஈமான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லா நிலைகளிலும் திருக்குர்ஆன் ஷரீஃபை நம் வாழ்க்கையில் வழிகாட்டியாக ஆக்கிக் கொள்ளும் நல்ல மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிடுவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா